Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel. இந்த வீடியோ ஆரி பிளவுஸ் மார்க்கிங் வீடியோவோட பார்ட் 2 ஆல்ரெடி பார்ட் 1ல வந்து பேக் பேட்டர்ன் எப்படி கட் பண்ணணுங்கிறத போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை பார்க்காதவங்க மேலே ஐகான் கொடுக்குறேன். அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம பேக் வந்து எப்படி கட் பண்ணியிருக்கோங்கிறத பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் ஸ்லீவ் அண்ட் ஃப்ரண்ட் பேட்டர்ன் எப்படி கட் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு இதே மாதிரி ஃபோல்டட் பேப்பரை ஓப்பன் சைடை ஆப்போசிட்டும் ஃபோல்டட் சைடை வந்து நம்மளை பக்கம் வச்சுக்கிறோம். இது வந்து சிங்கிள் ஸ்லீவ் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுலே ரெண்டு மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மல் பேசிக் மெத்தட் அண்ட் செகண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பர்ஃபெக்டான ப்ளவுஸ் கட்டிங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக எப்படி கட் பண்ணிக்கலாம், ஒரு பேசிக்காக இதான் ஸ்லீவ் கட் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுலேயுமே ஸ்லீவ் ஃபோல்டட் பக்கம் வச்சுட்டு ஓப்பனாக ஆப்போசிட் சைடு வச்சுருக்கேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ்லேயுமே மடிச்சு அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்டிச்சஸ்க்கு விடணும். ஒரு இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் விடலாம். பட் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா இது எல்போ ஸ்லீவ். சரி, எல்போ ஸ்லீவ்ங்கும் போது நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் கம்மியாக தான் கீழே விடணும். ஏன்னா அப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கிளாத் கம்மியாயிரும். இதே ஆஃப் லென்த் ஸ்லீவாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு 1 இன்ச் வரைக்கும் விட்டுக்கலாம், 1.5 இன்ச் வரைக்குமே விடலாம். ஸோ நான் வந்து எல்போ ஸ்லீவுங்கிறதுனால ஒரு 3/4 இன்ச் வந்து நான் விட்டுருக்கேன். அதையுமே நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம பட் ஒரு 2 இன்ச் வரைக்கும் கேப் விட்டு அளவு போட்டு நம்ம ஆரி ஒர்க் போட்டு கொடுத்துட்டோன்னா ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே ஷார்ட் ஸ்லீவ்னால் ஓகே தான். பட் இந்த மாதிரி எல்போ ஸ்லீவ் லென்த் ஸ்லீவ்லாம் இருக்கும்போது ஆரியில் முக்கால்வாசி எல்லாமே எல்போ ஸ்லீவாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு இதை வந்து கீழே அடித்து தான் திருப்பாங்க. அதுக்கு ஒரு 3/4 இன்ச் நீங்கள் நார்மலாக விட்டாலே போதும். ஓகேவா? இப்போ அந்த இடத்துல நான் லைன் ஜாயின் பண்ணி 3/4 இன்ச்சில் எடுத்து லைன் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்லீவோட கீழே அந்த ரவுண்டை வந்து அந்த அகலத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ பேப்பர் சைட்லையும் ஈக்குவலாக வச்சுட்டு அந்த சைட்லேயும் அந்த லைன்லேயே கரெக்டாக வச்சுட்டு லைட்டாக பிடிச்சி ரொம்ப இழுத்து பிடிக்க வேண்டாம். நைட்டாக எந்த சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு மார்க்கிங், அதாவது ஹேண்டோட சுற்றளவு. ஓகேவா? இந்த அளவில் நம்ம மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்லீவோட ஹைட்டு. ஸோ ஸ்லீவோட ஹைட் பண்ணுறதுக்கும் அந்த இடத்துல கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த ஜாயிண்ட்டில் வந்து நம்ம ஸ்லீவோட ஹைட்டை மார்க் பண்ணிக்கிறோம். இப்படி டேப் வச்சு கூட நம்ம ஸ்லீவை மெஷர் பண்ணிக்கலாம். 10 இன்ச் இருக்குது. ஸோ அதே 10 இன்ச்சில் நம்ம பேப்பரில் வச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து செகண்ட் மார்க்கிங். அடுத்து பார்த்திங்கன்னா தேர்ட் மார்க் பண்ணுறதுக்கு அதே கீழே கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்துலேருந்து இந்த ஹைட்டை சைடில் இருக்க ஹைட்டை ஃபஸ்ட்டு கரெக்டாக வைக்கணும். அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதே மாதிரி ஹைட்டும் பார்க்கணும், வித்தும் கரெக்டாக அந்த பேப்பருக்கு வரைக்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ அந்த இடத்துலையும் மார்க் பண்ண போகிறோம். ஸோ எந்த சுருக்கமும் இல்லாமல் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஃபிட்டாக வச்சுட்டு நல்லா டைட்டாக ஒரு ஹேண்டால் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இன்னொரு ஹேண்டால் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா 2 மார்க்கிங் வரும். அதாவது ஹைட் ஒரு மார்க்கும் வித் ஒரு மார்க்கும். ஸோ அது மாதிரி ப்ளஸ் பாயிண்டில் நான் அந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்கும், அந்த ஜாயிண்ட் இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நல்லா பிடிச்சி பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு. எந்த சுருக்கமும் இல்லாமல் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மார்க். செகண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் மார்க்கிங். இந்த இடத்துல 2 ஜாயிண்ட் பண்ணுற மார்க்கிங். ஓகேவா? இப்போ இந்த ஃபஸ்ட்டையும் தேர்டையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணிடலாம். அதோட ஸ்லீவோட சைட் ஜாயினிங் இப்போ நேராக ஸ்கேல் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்லீவோட மேலே அந்த கர்வ் போடணும். ஸோ இதுதான் ரொம்ப இப்போ வந்து நார்மலாக பேசிக் ஸ்டிச்சஸ் போடும்போது நம்ம நார்மலாக கர்வ் போட்டுக்கலாம். அதாவது கீழே பார்த்திங்கன்னா நம்ம கீழே தான் ஒர்க் பண்ண போகிறோம். செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஸ்டோன் ஒர்க்கு இல்லை பீட் ஒர்க்லாம் கீழே தான் பண்ணுவோம். அப்போ அங்கே நம்ம புட்டாஸ் மட்டும்தான் வைப்போம். ஸோ அந்த கர்வ் வந்து நம்மளுக்கு பெருசாக எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அது எப்படி ட்ரா பண்ணணும்னா அந்த நம்ம லைன் ட்ரா பண்ணியிருக்கலாம் செகண்ட் மார்க்கிங்லேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு நீங்கள் டாட்டர்ஸை ஸ்ட்ரெயிட்டாக போடணும். அதுக்கப்புறத்தில் இருந்து அப்படி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கீழே வர மாதிரி டாட் போட்டு இந்த தேர்ட் பாயிண்டில் நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு அதுக்கடுத்து அப்படியே நீங்கள் வந்து கீழே கொண்டு வரணும்.
இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். இது வந்து ஒரு பேசிக்கான ஸ்லீவ் ஜாயினிங் மெத்தட். இந்த மெத்தடில் தான் பேசிக்காக இப்படி தான் ஸ்லீவ் வந்து கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கீழே நம்ம ஒர்க் பண்ணுவோம். அங்கங்கே புட்டாஸ் வைக்கும்போது நம்மளுக்கு அதுக்கும் நமக்கும் கொஞ்சம் ரொம்ப பெரிய டச் இருக்காது. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம கரெக்டாக இதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டாலே நீங்கள் பேசிக்காக புட்டாஸ் மட்டும் வச்சு ஸ்லீவோட பார்டர் மட்டும் தான் நம்ம வந்து ஆரி போட போகிறோம்னா இது ஓகேவான மெத்தடு. அதுவே செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லாக ஸ்லீவ் ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ண போகிறேன். அப்புறம் அதே மாதிரி இப்போ கீழே லைன்ஸ் போட்டு சில ஒர்க்லாம் பண்ணுவோம். அதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே மேலே இருந்து சில டிசைன் வந்தீங்கன்னா லைனாக வரும். ஸ்லீவில் மேலே இருந்து கீழே வர மாதிரி லைன்ஸ் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் போடும்போது கரெக்டாக அந்த கர்வை வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணாதான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கும் கரெக்டாக வரும். ப்ளவுஸோட அந்த நம்ம போட்டிருக்க டிசைன் வந்து நீட்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே நம்ம பாட்டு ஒரு கர்வ் போட்டு நம்ம டிசைன் போட்டுட்டோன்னா அவங்க வந்து ஸ்டிச் பண்ணுறவங்க வந்து கரெக்டாக தான் கரெக்ட் சைஸில் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. அவங்க டிசைனெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ கரெக்டாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்னு அவங்க ஒரு அளவில் ஸ்டிச் பண்ணிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேப் இருக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ கரெக்டாக பண்ணணும்னா செகண்ட் மெத்தடை யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ஸ்லீவை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கீழே நம்ம தையலுக்கு விட்டதோடு சேர்த்து அதில் இருந்து தான் கட் பண்ணணும். ஸோ மேலே இந்த கர்வையும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 1 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கர்வையும் நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம பேசிக் ஸ்லீவ் கட்டிங்க நார்மலாக புட்டாஸ் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பேசிக் மெத்தடு. இது டைப் 1. ஓகேவா? நெக்ஸ்ட் மெத்தடில் எப்படி கட் பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு இந்த டைப் 1ல் நம்ம கட் பண்ண ஸ்லீவை அப்படியே வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது கீழே அந்த அகலத்தையும் நெக்ஸ்ட்டு சைடில் இருக்க அளவு அப்புறம் ஸ்லீவோட லென்த்து இந்த 3 பாயிண்ட்டையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஸ்லீவில் வந்து நம்ம ஃபுல் ஸ்லீவ் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறோம், மேலெல்லாம் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த கர்வை வந்து நீங்கள் கரெக்டாக கட் பண்ணணும். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்லீவோட லென்த் வந்து எவ்வளோன்னு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 10.5 இன்ச் இருக்குது. ஸோ இதே 10.5 இன்ச்சை வந்து நம்ம அந்த சைட்லேயும் வைக்கணும். அதுக்கு கீழே லைனை வந்து ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்கிறேன். கீழே ஃபுல்லாக ட்ரா பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இதில் எந்த சைடில் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம்ல 3rd பாயிண்ட்டு, அந்த பாயிண்டில் வச்சு 10.5 இன்ச்சுக்கு நேராக மார்க் பண்ணணும். இப்போ மார்க் பண்ணிங்கன்னா மேலேருந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு கரெக்டாக 3 இன்ச்சில் இருக்கணும். நம்ம அளவு பார்த்ததும் கரெக்டாக தான் இருக்குது. ஒரு இதை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். 3 இன்ச் இருக்கா அப்படிங்கிறது. அப்படி இருந்தால் தான் அது வந்து கரெக்டான ஒரு அளவு. ஓகேவா? நீங்கள் 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அந்த அளவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது ஸ்லீவோட லென்த்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல. மேலேருந்து 3 இன்ச் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம கர்வ் வந்து ட்ரா பண்ணலாம். அதுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு இன்ச்சு வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரெயிட்டாக தான் வரணும். அதுக்கப்புறம் தான் இந்த வளைவு வரணும். ஸ்டார்டிங்லேருந்தே வளைவு போட்டுறக்கூடாது. இப்போ ஸ்கேலை வச்சு இந்த லைனையும் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அந்த லைனையுமே நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த லைனை வந்து நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள். ஒரு 8.5 கிட்ட இருக்குது. அப்போ 4 அப்படிங்கிற அளவுக்கு சென்டரில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த மேலே இருந்து அந்த பாயிண்ட்லையும் அந்த சென்டரில் நம்ம பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணணும். அப்படியே திரும்ப கீழே இருந்து அந்த பாயிண்ட்டுக்கு கீழே இருந்து அப்படியே ஒரு கர்வ், அதாவது ஒரு எஸ் ஷேப்பில் நம்ம இதை வந்து ட்ரா பண்ணணும். இப்போ இந்த கர்வ்லேருந்து ஃபஸ்ட்டு டாட்டட் லைன்ஸாக போட்டு ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். குட்டி குட்டியாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஸ் ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்லீவை கண்டிப்பாக கட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி லைனை ட்ரா பண்ணிவிட்டு சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அந்த 1 இன்ச்சில் இருந்து அப்படியே டவுன்வேர்டாக டாட்டட்ஸ் வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு அந்த சென்டர் பாயிண்ட் கிட்ட வந்ததுக்கப்புறம் திரும்ப கீழே இருந்து மேலே கர்வ் வர மாதிரி போடணும். பார்க்க போனால் ஒரு ஸ்லாண்டிங் எஸ் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம ஸ்லீவை கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணால் தான் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் மேலேருந்து ஸ்டிச்சஸ் போட்டாலும் சரி, இல்லை ஸ்லீவை ஃபுல்லாக ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்டிச் பண்ணுறவங்களும் கரெக்டாக ஸ்டிச் பண்ணுவாங்க. ப்ளவுஸும் ஃபிட்டிங்காக இருக்கும். ஆரி ஒர்க்குமே நீட்டாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். கீழே அதே மாதிரி நம்ம மடித்து அடிக்கிறதுக்கு விட்டு இதோடு சேர்த்து தான் கட் பண்ணணும். அதோட கட் பண்ணி அந்த சைடு லைன் நம்ம ட்ரா பண்ண லைனையும் கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கர்வையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ கர்வ் வரைகிறதுலாம் ஓகே. நம்ம கட் பண்ணும்போது தான் கரெக்டாக கட் பண்ணணும். ஏன்னா இதை தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம் கிளாத்தில். ஸோ கரெக்டாக கர்வாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது செகண்ட் மெத்தடில் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடில் கட் பண்ணதுக்கும் இதுக்கும் நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். லைட்டாக மேலே வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஓகேவா? இதில் பார்த்தாலே தெரியும் இதுக்கும் லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நம்ம பார்க்கவே வேண்டாம். பேசிக்காக நம்ம அந்த மெத்தடில் நம்ம கீழே மட்டும் தான் ஒர்க் பண்ண போகிறோன்னா நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஒன்றுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயுமே இப்போ ஃப்ரண்ட்டு அண்ட் பேக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு பேக்கு, அது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அதாவது ஒரு குழிவு மாதிரி கட் பண்ணுவாங்க ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது. ஸோ அதையும் நம்ம கண்டிப்பாக கட் பண்ணணும். அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்போதும் கரெக்டாக பண்ணணும்னா அந்த குழிவை வந்து நம்ம கட் பண்ணி தான் ஆகணும். அது எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி ப்ளவுஸில் ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் எடுத்துட்டு ஸ்லீவ் பார்ட்டும் அந்த பேக் பார்ட்டும் ஜாயிண்ட் ஆகிருக்கிற அந்த தையலை நம்ம பார்க்கணும். அதாவது பின்பக்கம் முன்பக்கம் எடுக்கக்கூடாது. ப்ளவுஸோட பின்பக்கத்தில் ஸ்லீவும் அந்த பேக்கும் ஜாயிண்ட் ஆகிருக்க ஒரு தையல் இருக்கும். அதாவது ஆம்கோல் ஸ்டிச் இருக்கும். அந்த ஸ்டிச்சஸில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா பேக் பார்ட்டில் எடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. பேக் பார்ட்டில் ஸ்லீவ் அண்ட் பேக் ஜாயின் ஆகிருக்கு அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பின் பண்ணணும். ஊசி இல்லை ஊக்கு ஏதாவது எடுத்து இந்த மாதிரி நீங்கள் அந்த ஜாயிண்டில் கரெக்டாக பின்னை இன்சர்ட் பண்ணுங்கள். அந்த ஜாயிண்ட் லைன் இருக்கும்ல, அந்த ஜாயிண்ட்டில் நம்ம பின்னை இன்சர்ட் பண்ணிவிட்டு முன்பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட்டுக்கும் அந்த பின்னுக்கும் கேப் தெரியும். அது எவ்வளோ கேப் இருக்குங்கிறத நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் கேப் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து 1/2 இன்ச், அப்புறம் 3/4 இன்ச், இல்லை 1/4 இன்ச் இந்த மாதிரி தான் கேப்ஸ் இருக்கும். ஸோ அதையுமே நம்ம நோட் பண்ணி நம்ம மார்க் பண்ணோன்னா இன்னுமே நீட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சில் நீங்கள் எல்லாருக்குமே கட் பண்ணனாலும் பண்ணலாம். பட் நம்ம ஃபுல் ஸ்லீவ் ஒர்க் பண்ண போகிறோம், நீட் ஃபினிஷிங் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் ப்ளவுஸும் ஃபிட்டிங்காக இருக்கணும். இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ மேலே ஒரு இன்ச்சு கேப் விட்டுட்டு சைட்லேயும் 1 இன்ச்சு கேப் விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். இதுக்கு சென்டரில் நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணோம் அதே மெத்தடில் தான் சென்டரில் அந்த 1/2 இன்ச்சை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். கீழே 1/2 இன்ச் நோட் பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் எஸ் ஷேப்பில் மேலேருந்து கீழே வந்து அதில் ஜாயின் பண்ணிட்டு திரும்ப கீழேருந்து மேலே பார்க்க அப்படி டாட்டட்ஸ் லைன்ஸாக போட்டுப்போங்க. இப்போ நம்ம இப்போ மேலேருந்து ஒரு 1 இன்ச் கேப் விட்டுருக்கோம். அது சைடில் 1 இன்ச் கேப் விட்டுருக்கோம். இப்போ நான் வேறு கலர் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த மார்க்கை டாட்டட்ஸை ஃபுல்லாக ஜாயின் பண்ணுற பாருங்க. ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு எச் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த இடத்துல மேலே ஒரு 1 இன்ச் கேப் விட்டுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் இப்படி ஃபஸ்ட்டு நேராக வந்து அப்புறம் ஸ்லாண்டிங்காக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஸ்லீவோட குழிவும் கட் பண்ணிடுவோம். இது வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நீங்கள் கட் பண்ணணும். பேக்லேயும் கட் பண்ணிடாதீங்க. ஒரு ஸ்லீவில் ஃப்ரண்ட்டில் வரும், அதுக்கும் அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் ஃப்ரண்ட் ஸ்லீவில் மட்டும்தான் அந்த குழிவு வரும். ஸோ அதே மாதிரி டாட்டட் லைன்ஸை அப்படி குழிவாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்லாண்டிங்காக ஒரு எஸ் ஷேப்பில் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ பேக் ஸ்லீவுக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுதான் ஸ்லீவ் குழிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது. இது வந்து நார்மலாக நம்ம கீழே புட்டாஸ் வச்சு கீழே மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோன்னா இதெல்லாம் தேவையில்லை. பட் ஸ்லீவ் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறோம், மேலே இருந்து ஒர்க் பண்ண போகிறோன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஸ்லீவ் கட்டிங். இது மட்டும்தான் ஸ்லீவ் பேட்டர்ன்ஸ் இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேசிக் மெத்தடில் எப்படி பேட்டர்ன் கட் பண்ணணும்னு காமிச்சிட்டோம். அதே மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ஒரு மெத்தட்லேயும் எப்படி கட் பண்ணணுங்கிற 2 மெத்தடுமே உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ எந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு. ஸோ ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஓப்பனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ ஓப்பன் சைடை ஒரு சிங்கிள் ஃப்ரண்ட் மட்டும் நீங்கள் கட் பண்ணாலும் ஓகே தான், சிங்கிள் பேப்பரை. இப்போ நான் பேக் பேப்பரை அப்படி இதுக்கு மேலே வச்சு தான் மார்க் பண்ண போகிறேன். ஸோ லென்த் வந்து ஃபுல்லாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஃப்ரண்ட் வந்து பேக்கை விட சின்னதாக தான் இருக்கும். ஸோ அது மெயின் கிடையாது. மேலே இந்த ஆம்கோல் அண்டு ஃப்ரண்ட் நெக்கை மட்டும்தான் நம்மளுக்கு மெயினாக நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ அதையுமே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஷோல்டர் கிட்ட இருக்க ஜாயினிங்கை மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சைட்லேயும் மார்க் பண்ணிக்கிறேன்.
சைடில் மார்க் பண்ணியிருக்கேன், ஆம்கோலில் மார்க் பண்ணியிருக்கேன், அதேமாரி நெக்கில் இந்த இடத்துலையும் ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கேன். இப்போ லென்த்து பார்த்திங்கன்னா இது பேக்கோட லென்த்து, இந்த லென்த்தை நம்ம வச்சு மார்க் பண்ணிடக்கூடாது. ஃப்ரண்ட்டுக்கு லென்த்து நம்ம தனியாக எடுக்கணும். ஓகேவா? ஆம்கோல், அந்த சைடு, அப்புறம் இந்த ஷோல்டர், இந்த மட்டும் நம்ம பேக் பேட்டர்னை வச்சு நம்ம இதை மட்டும் மார்க் பண்ணிக்கணும். இந்த ப்ளவுஸ் ஃப்ரண்ட் நெக்கை 2 மெத்தடில் மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஃப்ரண்ட் நெக்கை மட்டும் எடுத்துட்டு ஷோல்டரை கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி நேராக பிடிச்சி நீங்கள் இப்படியும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக மேலே வந்து ஆனால் கரெக்டாக அந்த லைனில் அந்த லைனேஜ் கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பட் இது உங்களுக்கு கரெக்டாக வரல, அங்கே இழுத்தாலும் போகுது, இங்கே இழுத்தாலும் வருது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டவுட் இருந்துச்சுன்னா அந்த மெத்தட் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் சொல்கிற மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்லீவை நம்ம ப்ளவுஸை எப்படி நம்ம பேக் பேட்டர்னுக்கு எப்படி மடித்தோமோ அதே மாதிரி மடித்து திரும்ப ஷோல்டரையும் கரெக்டாக அதே மாதிரி வச்சுக்கிறோம். ஷோல்டர் பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த பாயிண்டில் கரெக்டான பாயிண்டில் வச்சுக்கோங்க. இப்போ வச்சுட்டு இப்போ ப்ளவுஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃப்ரண்ட்டை வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எந்த சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப இழுக்க வேணால், கரெக்டாக இருந்தால் போதும். ஸோ இப்படி கரெக்டாக வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேப்பர் வரைக்கும் ஃபுல் லென்த் வரும்னு பார்க்காதீங்க. ஏன்னா அது ஹூக் பட்டி வைக்கிறதுனால அதை விட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் அதுக்காண்டி அந்த அளவு வேணுங்கிற அளவுக்கு இழுத்துறாதீங்க. அது கரெக்டாக எங்கே இருக்குதோ அங்கே வச்சுட்டு நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 6 இன்ச் இருக்குது. ஓகே, இது கரெக்டான அளவாக தான் இருக்குது. இப்போ இந்த அளவை எடுத்து இப்படி நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 3 இன்ச் இருக்குது, அதேமாரி கீழேயும் 3 இன்ச்சுக்கு நான் ஒரு லைன் போட்டுட்டு இப்போ இந்த லைனை வந்து பாக்ஸ் ஷேப்பில் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இதே மாதிரி பேக் நெக்குக்கும் இப்படி தான் நம்ம ஜாயின் பண்ணோம். அதே மெத்தட் யூஸ் பண்ணி இப்போ ஃப்ரண்ட் நெக்குக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கர்வ் வரைஞ்சிடலாம். நான் ஃப்ரீ ஹேண்டடாக தான் கர்வ் வரைய போகிறேன். உங்களுக்கு இப்படி வரைய தெரியல அப்படின்னா ஆம் ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் கர்வ் வரைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா குட்டி குட்டியாக டாட்டட்ஸாக நீங்களே பொறுமையாக வச்சுட்டு அப்புறம் அதில் கூட நீங்கள் லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் அதுக்கு கர்வ் வரைஞ்சிட்டேன். இப்போ அவ்வளோதான், ஃப்ரண்ட்டும் முடிஞ்சிருச்சு. அந்த போட்ட டாட்டர்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நெக்கை கட் பண்ணிக்கிறேன். கர்வை வரைகிறத விட ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், வரைகிறத விட கட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. லைன் மேலேயே கரெக்டாக கட் பண்ணுங்க. ரொம்பவே எக்ஸைஸாக கட் பண்ணிட்டாலும் ஷோல்டர் லூஸ் ஆயிரும். ஸோ ஓகேவா? அது கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆம்கோலையும் நம்ம கட் பண்ணிவிட்டு சைட்லேயும் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட். ரெண்டு பேட்டர்ன் இருக்குது, அதாவது ரைட் லெஃப்ட் சைடு 2 சைடுமே இருக்குது. ஆனால் நம்ம ஒர்க் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு தான். ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு. நம்மளுக்கு லெஃப்ட் சைட் பேட்டர்ன் வேண்டாம், ரைட் சைட் பேட்டர்ன் தான் நமக்கு மெயினாக. ஸோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ ஏன்னா நம்ம ரைட் சைடில் நெக்கில் தான் நம்ம வந்து ஆரி ஸ்டிச்சஸ் போடுவோம். ஸோ லெஃப்ட் வேண்டாம். இப்போ ரைட் பேட்டர்னை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் இதையும் நம்ம மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். பேக் பேட்டர்னும் போட்டாச்சு. அடுத்து ஸ்லீவையும் 2 டைப்பாக எப்படிங்கிறது பேசிக்காக எப்படி போடணும், அதே கொஞ்சம் பெர்ஃபெக்டாக எப்படி போடணுங்கிறது 2 மெத்தட்லாம் சொல்லியிருக்கேன். பிக்னஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரண்ட் பேட்டர்னும் எப்படி கட் பண்ணணுங்கிறதையும் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ இந்த எல்லா பேட்டர்னையுமே நீங்களுமே ஒருக்கா கட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஏதாவது டவுட்ஸ் வருதான்னு. என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க, உங்கள் டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுறேன். பட் கண்டிப்பாக பார்த்துட்டு அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு மட்டும் போகாதீங்க. கண்டிப்பாக பேப்பர் பேட்டர்ன் கட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் கண்டிப்பாக வரும். அப்போ ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் ஆகும். அப்படியும் கிளியர் ஆகலாம் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி நம்ம இந்த கட் பண்ண பேட்டர்ன் எல்லாம் கிளாத்தில் போட்டு மார்க் பண்ணணுங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணால் ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹேண்ட் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.